வர வர எதுக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம்? எதுக்கு அப்லோட் பண்ணணும்? அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கே வந்து கடுப்பா இருக்கு. எதுக்கு வீடியோ எடுக்கணும்? நம்ம எதுக்கு வந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணி போடணும்? டைமே இல்ல. எதுக்கு நம்ம தேவையில்லாம வேல பண்றோம்? அப்படின்ற மாரி தோணுது. இன்னொரு சைடு வந்து ஒரு வீடியோ போட்டா நல்ல வியூஸ் ஏறுதா, ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப எனர்ஜி ஆகுது. ஐயோ! நம்ம இனிமே கன்டினியூஸா வீடியோ போடணும் அப்படின்ற மாரி. ஸோ அதுக்கான டைம் எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நானும் வீடியோ எடுக்க மறந்துடுறேன் சில டைமு. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து காலைல ஸ்டார்ட் பண்ணுவேன் வீடியோ எடுக்க. ஸோ இன் பிட்வீன்ல வந்து வீடியோ எடுக்கலாம் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். ஐய்யய்யோ! நம்ம வீடியோவே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரிலாம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவே வீடியோ எடுக்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவா இருக்கு. அத என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே டெலீட் தான் பண்ணியாகணும். ஏன்னா ஒரு கன்டினியூஸே இல்ல அதுல. இன்னைக்கும் அப்படிதான் ஆச்சு. மார்னிங் வரைக்கும் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வேலை முடிச்சுட்டு அங்க போய் எந்த வீடியோவுமே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து தான் ஞாபகம் வருது. ஐய்யய்யோ! நம்ம வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம் அப்படின்ற மாரி. ஸோ இந்த மாரி வந்து கேப் விட்டுருச்சுன்னா எனக்கே மறந்துருது நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் அப்படின்ற மாரி. ஸோ இப்படிதான் மார்னிங் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ தென் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டனே. ஸோ வந்த பசியில வந்து கிடைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு எக் ரைஸ் செஞ்சுட்டு செம்ம டேஸ்ட்டா இருந்தது. எப்ப நம்ப எதர்ச்சியா பண்றோமோ, அன்னைக்கு தான் வந்து டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்த போட்டு ஈவினிங் போல நம்ப டீ போட்டு குடிச்சிட்டு, அண்ட் தென் ஹாட்ஸ்டார்ல வந்து ஒரு புது சீரிஸ் போட்டிருந்தாங்களா, ஸோ அத பார்த்து முடிச்சுட்டு, இன்னைக்கு டே வந்து இப்படிதான் கம்ப்ளீட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.